வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த பார்த்துடலாம். அது என்னென்னா, எல்லோரும் நமக்குன்னு ஒரு வருமானம் வரும். இதில் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் ஒதுக்கி வைங்க. இந்த அமௌண்ட்லேருந்து உங்களோட ஏரியாவில் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு, மாதம் ஒரு 2 பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. இது ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாம். கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். சரி, இப்போது சிம்ம ராசிக்கான சனி பயிற்சி 2025க்கான பலன்களை பார்ப்போம். கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாருங்க. இது மார்ச் 29, 2025 பயிற்சி ஆகிறாரு. அப்போது இந்த மீன ராசியில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டு இருக்கிறார். அப்போது உங்களோட ராசிக்கு சனி 8ஆம் இடத்துக்கு வரார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டக சனியாக இருந்தார். அப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, தொழில் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ கண்டக சனியாக இருந்தது இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியாக மாறுறார். அப்போது பொதுவாகவே அஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தி தான். ஆனால் நீங்கள் சிம்ம ராசி ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மே 19 அப்போ ராகு கேது பயிற்சி ஆகிறார். அப்போது ராகு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். அப்போது இந்த ராகு 7ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜுங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த ராகு இந்த சனி தரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து இவர் தடுப்பார். அது உங்களுக்கு 1.5 வருஷம் ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறனால அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த அஷ்டம சனியோட பிரச்சனை எல்லாமே அவர் தடுத்து உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ரொம்ப பிரச்சனை இருக்காது. அந்த அஷ்டம சனி பிரச்சனைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த பிரச்சனையோட தாக்கத்தை இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த 7ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு தடுக்கிறாரு. ரொம்ப ஒரு நல்ல டைம்னு வச்சுங்களேன். அப்போது இந்த அஷ்டம சனியில் என்ன நடக்கும்? இந்த அஷ்டம சனியில் நமக்கு திருமணம் நடக்குமா நடக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம்லாம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தொழில் தொடங்கலாங்க. ஆனால் இந்த தொழில் தொடங்குனீங்கன்னா நீங்கள் வேறு யாரையும் நம்பி முழுமையாக நம்பிடக்கூடாது. இந்த அஷ்டம சனி காலத்தில் யாரையும் பெருசாக நம்பிடாதீங்க. தொழில் தொடங்குனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை மானிட்டர் பண்ணணும். அதை நீங்கள் நீங்கள் இதை பார்க்குற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும். யாரையும் நம்பி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த அஷ்டம சனி காலத்தில் நம்ம இளைஞர்கள்லாம் நினைக்கலாம், நமக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் வெளிநாடு வாய்ப்புகள் கிடச்சி குடும்பத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு போய் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதனால் வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் நீங்கள் போய் நல்லபடியாக சம்பாதிக்கணும். ஆக மொத்தம் வருமானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் தான் இந்த அஷ்டம சனி காலத்தில். அது ஒன்றுங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த அஷ்டம சனி நம்ம சொல்கிறோம்ல, இந்த அஷ்டம சனிங்கிறது இப்போ சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள்லாம் எங்கே அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம். 5ஆம் இடங்கிறது புத்திர பாக்கியம். ஓகே, இந்த மாதிரி ஸ்தானத்தெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன நன்மை தீமைகள்ங்கிறத பார்த்துடலாம். அதாவது 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் பெரிய பிரச்சனை இருக்காது. வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்க தாங்க செய்யும். அதே மாதிரி பெரியவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெடிக்கல் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். அவங்களுக்கு நீங்கள் பண்ணி செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரதான் செய்யும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்குறனால வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு. கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கடுமையாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா சிலர் நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் ஃபோன் பேசக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்படின்னா நைட் டைமில் தான் நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பேசுவீங்க. உங்கள் வீட்டுக்காக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் வைஸில் நிறைய டென்ஷன் இருக்கும்போது நீங்கள் வார்த்தைகளை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ரொம்ப கடுமையாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது உங்கள் குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனை வரும். அப்போ அந்த டென்ஷன் இருக்கும். மறுநாள் காலையில் நீங்கள் இதே டென்ஷனில் போட்டுட்டு நீங்கள் ஒயிட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆக வார்த்தையை கொஞ்சம் ரொம்ப கடினமாக பயன்படுத்தாதீங்க. குடும்பத்தில் அதனால சில பிரச்சனைகள்லாம் வரலாம். இதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்தை பார்க்குறனால ஒரு சில பேருக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம் உண்டு. கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க. ஆக மொத்தம்
சில பேருக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 60க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சும்மா லாங் டேர்மான சில பிரச்சனைகள் இருக்குது. ஹார்ட் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, கரெக்டாக நீங்கள் டாக்டர்ட்டலாம் காட்டி செக் பண்ணிங்க. ஒரு சிலருக்கு கழுத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு ஒரு சில ஒர்க்கெல்லாம் நடக்கணுங்கிறது உடனே நடக்காதுங்க. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகி தான் நடக்கும். உடனே ஒரு ஒர்க்கு போனீங்கன்னா, ஒரு இடத்துல வேலை உடனே ஆயிடாது. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு ப்ரமோஷன்லாம் வந்து ரொம்ப இந்த டைம்லலாம் அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வருமானம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹைக்கான இன்க்ரிமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில. ஆக மொத்தம் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய தாக்கம் இருக்காது. நீங்க வந்து ரொம்ப நல்லபடியா தான் இருப்பீங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். அதே மாரி நீங்க வந்து கோளறு பதிகம் படிங்க. சனி பகவான வந்து வணங்கிட்டு வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையானாலும். அதே மாரி திருநள்ளாறு போயிட்டு வாங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.